ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ரோடு சைடு காளான் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே மோஸ்டான ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக இது. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற காளான் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன், 2 கப் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, உப்பு தண்ணியிலையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் மஷ்ரூம், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப் கேபேஜ், முட்டைக்கோஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அதாவது சோள மாவு 2 ஸ்பூன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே வீவர்ஸ், இப்போ இதை நம்ம பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒரு பக்கோடா மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது. பட் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா, மஷ்ரூம்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். நல்லா அதை பிசைஞ்சு விட்டோன்னா அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா இப்போது முட்டைக்கோசையும் மஷ்ரூமையும் காளானையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் சிக்கன் பவுடர் சேர்க்குறேன் 1 ஸ்பூன், அப்புறமா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதாவது மிளகாய் தூள். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், காளானில் இருக்கிற தண்ணியே போதுமானது தான், அதுவே போதும். ஸோ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன். நல்லா ஈவனாக ஒரே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஊற விட்டுருங்க. இது அப்படியே நம்ம பக்கோடா போட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பக்கோடா மாதிரி. ஓகே, ஸோ நல்லா ஒரு ரொம்ப கோல்டன் கலர்லேயும் வேண்டாம், மிதமான பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஸோ வறுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக இதை நல்லா உடச்சி தான் சேர்க்கணும் கிரேவி செய்யும்போது. ஓகே வீவர்ஸ், இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி. ஆக்சுவலி கரண்ட்டு செய்யும் போது கரண்ட்டு போனதுனால தக்காளியை பாதியை தான் அரைஞ்சிருக்கு. ஸோ நல்லா அரைச்சோன்னா இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வரும். ஓகே வியூவர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஓகே, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா கொஞ்ச நேரம் சிம்மிலையே வச்சுருங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையுமே நல்லா உதுத்து உடச்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு உடச்சி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க, முழுசாக சேர்க்க வேண்டாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறமா கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதனால தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் தண்ணி ஆட் பண்ண காட்டலை, நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணேன் நான். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரையை காளானும் நம்ம முட்டைக்கோசும் ஃப்ரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா இன்னமும் நல்லா திக்னஸாக தான் கிடைக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு கொலன்னு கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே சின்னதாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வச்சு சர்வ் பண்ணோன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய். ஸ்டே ஹோம்.